இந்தியாவை சுற்றி 2 பாகிஸ்தான் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1971 வருடம் கிட்டத்தட்ட 30 லட்சம் நபர்கள் உயிர் தியாகம் செஞ்சு பாகிஸ்தான் அப்படிங்கிறது 2ஆ இருக்கக்கூடாது, அதுவும் இந்தியா பக்கத்தில் 2 பாகிஸ்தான் சுத்தமாக இருக்கக்கூடாது, அதை பங்களாதேஷாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அதற்கு உதவிகள் செஞ்சு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானது. அதன் பிறகு பங்களாதேஷ் இந்தியாவினுடைய உறவில் சிக்கல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சிருவோம். ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திடுதிப்புன்னு பார்த்தா மாணவர்களுடைய புரட்சி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. மாணவர்களுடைய புரட்சி ஷேக் ஹசீனா அவர்களையும் அவங்களுடைய சகாக்கள் அவங்களுடைய கட்சியை சார்ந்த எல்லாரையுமே வேட்டையாட தொடங்கியது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷேக் ஹசீனா அவர்கள் நேராக இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் புகுந்தார்கள். இது 2024 நடந்திருக்கும், யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஷேக் ஹசீனா அவர்கள் மீடியா முன்னாடி நிறைய பத்திரிகையாளர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் வழியாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் நான் பங்களாதேஷ் மக்களை பெரிதும் மதிக்கிறேன், டிசம்பர் மாதம் நான் மறுபடியும் பங்களாதேஷுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 பேருக்குமான ஒரு அரசியல் விளையாட்டு. இந்த அரசியல் விளையாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க தோக்க போகிறாங்க அப்படிங்கிறத விட இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பங்களாதேஷ் அமைதியாக இருந்தால் தான் இந்தியாவால் அமைதியாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கமும் அதே பாகிஸ்தான் சப்போர்ட் எடுக்கக்கூடிய பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பெரிய அளவில் கடன் வாங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய வங்கிகள், அந்த வங்கியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 400-500 கோடி ரூபாய் அப்படிங்கிறத எடுத்து தான் பங்களாதேஷ் அரசாங்கம் அவங்களுடைய செலவுகளை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரும் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. டிசம்பர் மாதம் நான் மறுபடியும் பங்களாதேஷுக்கு போவேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த மக்கள் எனக்கான விதி என்ன, எனக்கான தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கே போனதும் அவங்கள ஒன்று கொன்னுடலாம், அப்படி இல்லைனா ஜெயிலில் பிடிச்சி போட்டுடலாம், அப்படி இல்லைனா தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படலாம். ஏன்னா அவங்களுடைய வழக்கு அப்படி இருக்குது. அந்த நாட்டில் ஷேக் ஹசீனா அவர்கள் தப்பிச்சு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1200 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் அவங்க மேலே பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இந்த 1200 அப்படிங்கிற எண்ணிக்கையை சொன்னது வேறு யாருமே கிடையாது, ஐநா சபை. அப்போ ஐநா சபைகிட்ட ஷேக் ஹசீனா அவர்களும் அவங்களுடைய மகனும் அவாமி, அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுடைய கட்சியும் ஒரே ஒரு கேள்வியை கேட்குது. கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி 600 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் ரெக்கார்ட் படி 1200 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மீதம் இருக்கும் 600 பேர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் தீவிரவாதிகள், அவங்கெல்லாம் டெரரிஸ்ட், அவங்களுக்கு முகம் கிடையாது, அவங்களுக்கு அட்ரஸ் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான ஐடென்டிட்டியும் கிடையாது. ஆனால் பங்களாதேஷினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க மிகப்பெரிய அளவில் போராடினார்கள் என்றால் அதுக்கு காரணம் அந்த தீவிரவாதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இதில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்களுடைய மகன் இன்னைக்கு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் மாதிரியே ஒரு தீவிரவாத இயக்கம் பங்களாதேஷில் உருவாயிட்டு இருக்கு. நாளைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கே போன பிறகு அந்த தீவிரவாதிகள் தான் ஷேக் ஹசீனா அவர்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரலாம். ஆனால் உண்மையிலேயே அது இந்தியாவுக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பார்த்தா அது இந்தியாவுக்கு பெரும் சிக்கல். இப்போ அங்கே ஆட்சி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் அவர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி யூனஸ் அவர்கள் இருந்தாங்க. அதாவது இன்டரிமாக ஒரு 2 வருஷத்துக்கு யூனஸ் அவர்கள் இருந்தாங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, பங்களாதேஷை வழி நடத்த வேண்டும் அப்படின்னா யூனஸ் அங்கே உள்ளக்க வராரு. யூனஸ் அங்கே உள்ள வந்துட்டு என்ன செய்கிறாரு, ரஹ்மான் அவர்கள், அதாவது இப்போதைய பங்களாதேஷினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஹ்மான் அவர்கள் அவங்க நாட்டுக்குள்ளேயே போக முடியாததான் இருந்துச்சு. அவரையும் நாடு கடத்தி வெளிநாடுகளெல்லாம் இருந்தார். அதன் பிறகு இந்த ரஹ்மான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்டரிமாக இருந்த தலைவர் என்ன செய்கிறாருன்னா, ரஹ்மான் அவர்களுக்கு எதிராக இருந்த பலவிதமான வழக்குகள், அவர் நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வந்தால் என்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனை பண்ணுறது யார் அப்படிங்கிறவங்களெல்லாம் பார்த்து அரெஸ்ட் பண்ணி அந்த வழக்கு எல்லாமே இல்லாமல் நீர்த்து போன பிறகு அவர் என்ன செய்கிறார், ரஹ்மான் அவர்கள் உள்ளே வரார். அப்படி ரஹ்மான் அவர்கள் உள்ள வந்த பிறகு அங்கே எலெக்ஷன் நடக்குது. பிஎன்பி அப்படிங்கிற பங்களாதேஷினுடைய கட்சி இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த இடத்துல ரஹ்மான் அவர்களும் யூனஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணிட்டாங்க. அந்த கேமில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தெரியாமையே அவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க. இப்போ அந்த மக்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு இப்போது ஷேக் ஹசீனா அவர்களோ இல்லாட்டி பங்களாதேஷை வழிநடத்துவதற்கு நல்ல ஒரு தலைவரோ தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை இன்னைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ தரிக் ரஹ்மான் அவர்கள் இப்போது ஆட்சியை செய்திருக்கிறார் என்றால் ஷேக் ஹசீனா அவர்களை சும்மா விட்டுருவாங்களா, வாமா வந்து பங்களாதேஷில் இருந்துருமா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை.
ஷேக் ஹசீனா அவர்கள் என்னைக்கு பங்களாதேஷில் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அன்னைக்கே அவங்களை அரெஸ்ட் பண்ணி உடனடியாக அவங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாமே போட்டு, ஆல்ரெடி வழக்குகள் அதற்கான தீர்ப்பு எல்லாமே வந்துருச்சு, அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை போட்டிருக்காங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்களை கொன்றாலும் கொன்று விடுவார்கள். ஒருவேளை கொன்று விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும்? 2 வருஷத்தில் பங்களாதேஷ் பெரிய மாற்றத்தை அனுபவித்து விட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2 வருஷத்தில் பங்களாதேஷ் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷத்தில் பங்களாதேஷ் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷத்தில் பங்களாதேஷ் பாகிஸ்தானுடைய நட்பு நாடாக மாறி இருக்கிறது, சீனாவினுடைய அடிமை நாடாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாகிஸ்தானுடைய நட்பு, சீனாவினுடைய அடிமை, இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானதாக இருக்கே விக்கின்னு கேட்டால் ஆமாம், இது இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய உளவுத்துறை இதை சரியாக கையாள்வார்களா என்று கேட்டால் இது ஒரு விஷப்பரீட்சை தான். இந்த விஷப்பரீட்சை அப்படின்னு சொல்லும்போது ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கே பங்களாதேஷுக்கு போகிறது யாராலையுமே தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், சார் பங்களாதேஷினுடைய இப்போதைய அரசாங்கம், தரிக் ரஹ்மான் அவர்களுடைய அரசாங்கம் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஷேக் ஹசீனா அவர்களை நீங்கள் நாடு கடத்துங்க, நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது எங்கள் நாட்டுப்படி சட்டப்படி குற்றம், அதனால் நீங்கள் உடனடியாக நாடு கடத்துங்க, எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை செய்யணும், அவங்கள தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி தரிக் ரஹ்மான் அவர்கள் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எங்கள் நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள், அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம், அவங்கள நாங்களாம் என்ன செய்ய முடியாது, அங்கே அனுப்ப முடியாது. ஓகே, அப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போ சொல்கிறாங்களே நாங்கள் போகிறோம், எங்களை நீங்கள் விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா வழி அனுப்பிவிடும். காரணம் இருக்குது, நம்மளால் பிடிச்சு வைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இதுவரையிலும் எந்த விதத்திலையும் அவமரியாதை நம்ம செய்யலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை ஷேக் ஹசீனா அவர்கள் இன்றைக்கும் சொன்னாங்க, என்ன இப்போதும் ஒரு தலைவராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இங்கே நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு யார் ரொம்ப பெரிய அளவு ஒரு ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தான். என்ன விக்கி சொல்கிற, பாகிஸ்தான்லேயே POK, பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடைய அட்டாக் டெய்லி நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் டெய்லி கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பலுச்சிஸ்தான் மாகாணம் சொல்லவே வேண்டாம் பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 11 அப்படிங்கிற ஒரு டேட்டை மறந்துடாதீங்க. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நாங்கள் சுதந்திரம் அடைந்தவர்கள், நாங்கள் சுதந்திர நாடு, எங்களுக்கான சுதந்திர தினம் 11 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த 11 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டில் அவங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னும் பிற நாடுகள் எங்ககிட்ட வந்து உங்களுடைய தூதரகங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தை சார்ந்தவங்க இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படின்னா இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் POK பலுச்சிஸ்தான் பிக்கஸ்ட் மாகாணம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானை விட்டு விட்டது, பலுச்சிஸ்தான் மக்கள் எல்லாரும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. குவாடர் துறைமுகம் கிடையாது, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் கிடையாது, சீனாவினுடைய நட்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா பலுச்சிஸ்தான் மாகாணத்தையும் இப்போது இந்தியா பக்கம் பங்களாதேஷ் என்ன செய்கிறாங்க, ஒரு கண் அங்கே வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. நாங்கள் மறுபடியும் பங்களாதேஷுக்கு போகிறோம், நீங்கள் எங்கள் பின்னாடி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்தியாவை இணைத்துக் கொள்கிறது பங்களாதேஷினுடைய ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி கட்சி. அப்படின்னா இந்தியாவுக்கு இது எப்படியான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை ஒரு கை பார்க்கணும், சீனாவை கண்டிப்பாக நம்ம நாட்டு பக்கம் அண்ட விடக்கூடாது, பங்களாதேஷுக்குள்ளே புதுசாக ஒரு தீவிரவாத கூட்டம் உருவாகக்கூடாது, இந்தியாவுக்கான நட்பு நாடாக பங்களாதேஷ் மாற வேண்டும், இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், பங்களாதேஷ்லேருந்து தூண்டக்கூடிய சக்திகளை இந்தியா இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எல்லாமே இந்தியா பங்களாதேஷினுடைய நட்பு சீரானால் மட்டும்தான் முடியும். ஒன்றுமே வேணாங்க, கடைசியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி CJP அப்படிங்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சா, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பங்களாதேஷ்லேருந்து ஆதரவுகள் வந்துச்சு. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் அவங்களுடைய லெட்டர் ஹெட் எடுத்து ட்விட்டரில் போட்டு நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், நீங்கள் கண்டிப்பாக போராடுங்க, CJP சிந்தாபாத் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய தேசத்துக்கு இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளாலும் சில இனக்குழுக்களாலும் பயங்கரமான பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை நம்ம இப்போவே கண்டுபிடிச்சு ஷேக் ஹசீனா அவர்கள் உள்ளே போகிறாங்க அதனால் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலே இந்திய நாட்டுக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் உள்ளே போகிறதும் இல்லாட்டி பங்களாதேஷில் அமைதி நிலவுவதும் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம். அதற்கு இந்தியா இப்போதே அச்சாரம் போட வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய கணக்காகவும் இருந்து வருகிறது. ஸோ டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்தியா ஷேக் ஹசீனா அவர்கள் போகிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள் என்றால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதங்கள் பாகிஸ்தான்லேருந்து எப்போ வேண்டுமானாலும் தீவிரவாத தாக்குதல் பங்களாதேஷ் பக்கமும் நீளலாம், இந்தியா பக்கமும் வரலாம். நேற்று கூட ஒரு செய்தியை நம்ம தமிழ் விதையில் சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான் எல்லை ஓரமாக, இந்தியா பாகிஸ்தான் எல்லை ஓரமாக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் பறந்து வருகின்றன, நம்முடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவங்களுடைய பொசிஷனை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அளவில் பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவுக்கு
எதிரான நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே பங்களாதேஷை ஆயுதமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய துருப்புச்சீட்டான ஷேக் ஹசீனா அவர்களை இங்கே வச்சிருக்காங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் டிசம்பர் மாதம் அங்கே போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இன்னைக்கு ரொம்ப வைரலாக பரவுகிறது. பலுச்சிஸ்தான் மாகாணத்திலும் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரிலும் பாகிஸ்தானுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வன்முறையாக எல்லாமே மாறி வருகிறது. இதற்கு நடுவில் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம பகிர்ந்து வருகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.